ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம கப்பல் பர்த் ஆயிடுச்சு. கப்பல்லேருந்து நம்ம இப்போ கீழே இறங்கியிருக்கோம். இப்போது நம்ம கப்பல் இங்கே ஒரு 2 நாள் இருக்கும் பங்களாதேஷில். இப்போ நம்ம அவுட்டிங் போகிறதுக்காக வெளியே வந்திருக்கோம். இப்போ மணி இங்கே ஒரு 12 மணி ஆக போகுது பங்களாதேஷில். இப்போ நம்ம வெளியே போகிறோம். இங்கே வந்து கேட்டு செக்யூரிட்டி லெவல் 1. இப்போ நம்ம நார்மலாக சைன் பண்ணிட்டு வெளியே போகிறோம். இப்போ நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்காக ஆட்டோ வந்திருக்கு. நம்ம இப்போது ஆட்டோவில் ஏறி தான் பங்களாதேஷை சுற்றி பார்க்க போகிறோம். இங்கே ஆட்டோ தான் ஃபேமஸ்ஸு. இப்போது ஆட்டோக்காரங்கள்ட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கலாம், இதான் பங்களாதேஷ் ரோடு. நாம் வெளியே வந்திருக்கோம். இப்போது ஆட்டோவுக்கு எவ்வளோ மணி நேரம் வெயிட்டிங்கில் இருப்பீங்க, எவ்வளோ ப்ரைஸு, எத்தனை பேர் போகலாம் ஆட்டோவில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக பேசியாச்சு. ஒரு ஆட்டோவில் 3 பேர் தான் போகலாம். ஆட்டோ ஃபுல்லாக சேஃப்டியாக தான் இருக்குது. ஃபுல்லாக ஜன்னல் கம்பி போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. நம்ம இதில் 3 பேர் ஏறி போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம இங்கே உள்ள லோக்கல் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். இங்கே லோக்கல் மணி பேர் வந்து டக்கான்னு சொல்லுவாங்க. இப்போது நம்மளை ஆட்டோக்காரங்க ஒரு கடைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம கூட ஏஜெண்ட்டும் வந்திருக்காப்புல. நம்ம இப்போது கடைக்கு போயாச்சு. கடையில் நம்ம ஃப்ரெண்டு $1 எவ்வளோ டக்கா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம ஆன்லைனில் பார்த்தது $120 டக்கா வருது ஒரு $1. இவங்க வந்து 110 தான் தருவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, பேசிகிட்ருக்காங்க. பார்ப்போம் எவ்வளோ ஃபைனலாக முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்ததாக ஃபைனல் முடிஞ்சிச்சு. இப்போ 110 டக்கா தான், அதாவது 110 டக்கா தான் ஒரு $1 கொடுப்போன்னு சொல்லிட்டு $50 சாயில் சேஞ்ச் பண்ணுறான். $50 5500 டக்கா கொடுக்குறாங்க. நீங்கள் பாருங்கள் அவன் எண்றதை. 500, அது 1000 5 நோட்டு இது. இப்போ நம்ம வாங்கிட்டு கடை எப்போ இங்கே சீமன் அதிகமாக வந்தாலும் இங்கே இந்த கடைக்கு தான் கூப்பிட்டு வருவாங்களாம். அவர் நம்மள்ட்ட சொல்லிகிட்டு இருந்தார். இப்போ வந்து மதிய டைமில் நம்ம வெளியே வந்தது வெள்ளிக்கிழமை. இப்போ இங்கே எல்லாம் தொழுவுறதுக்காக போயிட்டாங்க. ஒரு 5 to 6 o'clock அந்த மாரி டைம் தான் ஓப்பன் பண்ண சொன்னாங்க. நம்ம இப்போது ஒரு 5 மணி ஆக போது. எல்லா கடையும் இப்போ ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மார்க்கெட்டு நம்ம எங்கே போகணுன்னு சொல்லிட்டு வந்தோமோ இப்போ ஃபுல்லாகவே கடை ஓப்பன் ஆகிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ இந்த மாலுக்குள்ளே தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்காங்க. நம்ம இன்னும் போகல. அதுக்கு முன்னாடி நம்ம கூட வந்து நம்மளை இட்டுட்டு வந்தாங்கள்ல, அவங்க இவர் தான் நம்ம வந்து ஆட்டோ டிரைவரு, அவர் ஏஜெண்ட்டு. இன்னொரு ஆட்டோ டிரைவர் வந்து வெளியே போயிருக்காரு. இது நம்ம கூட வேலை செய்கிறவர். இது ஃபுல்லாகவே ஃபுல் மார்க்கெட்டு. இப்போது டைம் ஒரு 6 மணி ஆக போகுது. நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்க போகிறோம். பேரிச்சம்பழம், முந்திரி, பாதாம் சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க கப்பல்லேருந்து. அதுக்காக நம்மளை இப்போ கூட ஒரு ஆள் வந்திருக்காரு கடையிலேருந்து. அவர் தான் நம்மளுக்கு இப்போ கூப்பிட்டு போகிறாரு. அவர் கடை இருக்குது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்க. இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் கடைக்கு போவோம். நம்ம வந்துட்டோம் ட்ரை ஃப்ரூட்ஸ் கடைக்கு. இதான் அந்த கடை. இங்கே தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தார். இங்கே எப்படின்னா நம்மளுக்கு வந்து சாம்பிளுக்கு ஒரு பீஸ் கொடுப்பாங்க, சாப்பிட்டு பார்க்கலாம். எந்த பேரிச்சம்பழம் நல்லாயிருக்கு, எந்த முந்திரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம கேட்கலாம். ஆனால் கொஞ்சம் ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. பட் குவாலிட்டி வைஸில் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு சாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம இப்போது அதுமாரி சாப்பிட்டு பார்க்கலாம். எது நல்லாயிருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக வாங்கியாச்சு. நம்ம இங்கேருந்து அடுத்ததாக சாப்பிட்றதுக்கு நல்ல ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போக சொல்லியிருக்கோம். இங்கே பிரியாணி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இப்போது சாப்பிட்றதுக்காக பிரியாணி கடைக்கு கூப்பிட்டு போக சொன்னோம். நம்மளை இப்போ கூப்பிட்டு வந்திருக்காரு. வெளியேருந்து பார்க்குறதுக்கு ஹோட்டல் சூப்பராக தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து பிரியாணி பிக்சர் எல்லாம் போட்டிருக்காங்க. டீசெண்டாக இருக்குது ஹோட்டலு. இப்போ நம்ம அதுக்குள்ளார தான் போக போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். நம்ம இந்தியாவில் இருக்க ஹோட்டல் மாதிரியே இருக்குது. ஏதோ நம்ம ஊரில் இருக்க ஃபீலு கொஞ்சம் இருக்குது பங்களாதேஷ்லேயும். நம்ம இப்போது ஹோட்டல் உள்ளார போயிட்டுருக்கோம். ஹோட்டலு ஃபுல் ரஷ்ஷு. நாங்கள் உள்ளே வரும்போது செம்ம கூட்டமாக இருந்துச்சு ஹோட்டலு. இப்போது நம்ம ஆர்டர் பண்ணுறத என்னென்ன ஆர்டர் பண்ணலாம், என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தோம்.
அவங்களோட லாங்குவேஜில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் பேருக்கு ஹிந்தி நல்லா தெரியும். ஆனால் ஹிந்தியில் சொல்கிறதால நம்ம ஆளுங்களுக்கு புரிஞ்சிச்சு. இப்போ மெனு கார்டு கொடுத்துருக்காங்க. மெனுவில் செக் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படி சொல்லிட்டு. லோக்கல் லாங்குவேஜ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. எனக்கு வந்து மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். இவங்களுக்கு காம்போ ஆஃபரு ஒன்று போட்டிருந்தாங்க. அதுமாரி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இவங்க புலாவ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க 5 பேர்த்துக்கு. எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி. இப்போ டேபிளில் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு பொருளாக வந்துட்டு இருக்குது. அடுத்ததாக நம்ம ஆர்டர் பண்ண சாப்பாடும் வந்துடும். நம்ம அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் அவங்க வீட்டுக்கு ஃபோன் அடித்து பேசிட்டு போயிட்டு இருக்கானோ. இப்போது நம்ம ஆர்டர் பண்ண பிரியாணி வந்துக்கிட்டே இருக்குது. வந்துடுச்சு ஆல்மோஸ்ட். நீங்கள் பார்க்கலாம். இப்போது புலாவு ரைஸ் நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் ஒயிட் ரைஸ் புலாவு. அதில் ஒரு கட்லெட் ஒன்று வச்சுருந்தாங்க, சிக்கன் கட்லெட்டு. அதுக்கப்புறம் சிக்கனு. அதுக்கப்புறம் இவங்க ஒரு ஜூஸ் ஒன்று கொடுக்குறாங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக ஹோட்டலில் சாப்பிட்டா. பிரியாணி நல்லா தான் இருந்துச்சு. நம்ம ஊரில் இருக்கிற ஸ்பைசி கொஞ்சம் கம்மி ஸ்பைசி, மற்றபடி பிரியாணி நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. புலாவ் சாப்பாடும் நல்லா தான் இருந்துச்சு. சொன்னாங்க பசங்க எல்லாம் சாப்பிட்டு ஓகே தான். நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. மற்ற பாஸ்மதி ரைஸில் தான் செஞ்சுருக்காங்க பிரியாணி. நல்லா இருந்துச்சு. இப்போது நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ கப்பலுக்கு கிளம்புறோம். அடுத்ததாக கொஞ்சம் போகும்போது அப்படியே மார்க்கெட்டை சுற்றி பார்த்துட்டு போயிடுவோம். வாங்க, நம்ம கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் டைம் இப்போ 9 மணி ஆகுது நைட். நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாச்சு. நம்ம இப்போ கிளம்புறோம் கப்பலுக்கு. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.